இப்போ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாலேஜ் நல்லா அதை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் ஈஸியாக இருக்குன்றது மட்டும். ஸ்டாக் மார்க்கெட் லாஸ்னு ஒன்று இருக்காது ப்ரோ. ஒரே ஒரு ப்ராடக்ட் நான் வாங்கக்கூடாது, ஒரே ப்ராடக்ட் மேலே என்டையர் அமௌண்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ யாருமே போய் கடைக்கு போயிட்டு இது பண்ணுறது இல்லை. மொபைல் எடுக்கிறாங்க, அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணிடுறாங்க, அப்புறம் அதை வந்து வாங்கிக்கிறாங்க. ஜஸ்ட் 5 minutes போதும். எப்படி காசு செல்லிங் பையிங் கற்றுக்கலாம். ஆனால் ப்ரெடிக்ட் பண்ணுறதா ஒரு டைம் எடுத்துக்கும். ரிஸ்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறாங்க டிசிஎஸ் அந்த மாதிரி கம்பெனிலாம் டெஃபினட்டாக அது வந்து லோ ஆகாது. லாஸ் வந்துட்டு எனக்கு இன்ஃபோசிஸில் வந்துட்டு நான் வாங்கும் போது கொஞ்சம் அதிக ரேட்டில் இது பண்ணியிருந்தேன். இப்போ அது ஒரு 1000-2000 rupees லாஸில் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் லாஸ்னு ஒன்று இருக்காது ப்ரோ. லாஸ்னா அந்த கம்பெனி டோட்டல் திவாலான்றாங்கல்ல, கம்பெனி இழுத்து மூண்டான அப்போ தான் லாஸ்னு ஒன்று இருக்கும். இன்னைக்கு வந்துட்டு அந்த இதை வந்துட்டு சேல் பண்ண முடியாது. இப்போ ஒரு குவான்டிட்டி, சப்போஸ் இந்த என்டிடிவி இருக்குதுன்னா நான் குவான்டிட்டி நான் வாங்குறேன், அது ஏதோ ஒரு விஷயத்தில் அது லாஸ் ஆயிடுச்சு, கம்பெனி கம்ப்ளீட்டாக லாஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே விற்க பார்ப்பாங்க. விற்கும் போது அது ரொம்ப அவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ ஒரு 30 குவான்டிட்டிஸ் இருக்குது, நம்மளால் விற்க முடியாமலே நம்மக்கிட்ட இருக்கும். அந்த மாதிரி ஆனால் மட்டும்தான் லாஸ் நம்மளுக்கு. அதர் தென் தட் நம்ம மற்ற கம்பெனியில் போடுறோம், ரெப்யூட்டட் கம்பெனி அந்த மாதிரி வெரிஃபைடாக இருந்துச்சுன்னா போட்டு நம்மளுக்கு நம்ம கம்மி அமௌண்ட், ஒருவேளை அமௌண்ட் வைஸ் ஒரு 1000 rupees லாஸ்னா கூட நம்ம வெயிட் பண்ணி அந்த மார்க்கெட் 1 rupee லைக் எக்ஸ்ட்ரா ஆனால் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணுன்றீங்க. இப்போது ஒரே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரே ஒரு ப்ராடக்ட் நான் வாங்கக்கூடாது, ஒரே ப்ராடக்ட் மேலே என்டையர் அமௌண்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் இருக்குது, பொலாரிஸ் இருக்குது, காக்னிசன்ட் கம்பெனி இருக்குன்னா அதில் வந்து நிறைய 3 types ஆஃப் டர்ன்ஸ் இருக்குது. மிட் கேப், ஸ்மால் கேப், ஹையர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ மிட் கேப் அப்படின்னா இப்போது அப்கமிங் கம்பெனிஸ் வந்து மிடில் ஏஜில் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கம்பெனி மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது மேபி அது ஹையர் ரிட்டர்ன்ஸாகவும் இல்லை, இல்லை அந்த கம்பெனி லாஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கும் லாஸும் கிடைக்கும். ஸோ அந்த கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஒரு சில பேர் வந்து ரிஸ்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறாங்க டிசிஎஸ் அந்த மாதிரி கம்பெனிலாம் டெஃபினட்டாக அது வந்து லோ ஆகாது. ஸோ க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஸோ அதனால் அந்த கம்பெனி மேலே வந்து ஹையர் அமௌண்ட்ன்றது டெபாசிட் பண்ணுவாங்க. நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதில் பெட்டராக இருக்கும். அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்ஐபி இந்த மாதிரி போனீங்கன்னா உள்ளே வந்து ஃபண்ட் அலோகேட்டர் இருப்பாங்க. ஸோ ஃபண்ட் மேனேஜர் இருக்கிறனால நம்ம போடுற அமௌண்ட்டு எதில் பண்ணால் இன்வெஸ்ட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு அதில் இருக்கிறவங்க பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நம்ம டேரெக்டாக போகிறத விட எஸ்ஐபி அந்த மாதிரி போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ யாருமே போய் கடைக்கு போயிட்டு இது பண்ணுறது இல்லை. மொபைல் எடுக்கிறாங்க, அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து மொபைலில் இருந்து எதாக இருந்தாலும் இது பண்ணிடுறாங்க, ஆர்டர் பண்ணிடுறாங்க, அப்புறம் அதை வந்து வாங்கிக்கிறாங்க. இப்போ யாருமே போய் இல்லை ஒரு மொபைல் ஸ்டோருக்கோ இல்லை ஏதாவது ஒரு இப்போ ஹெட்செட் வாங்கினா கூட எதாக இருந்தாலும் இதுதான். இப்போ க்ரோசரிஸ் வாங்கினா கூட அமேசான் க்ரோசரிஸ் இருக்குது, அதில் போய் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா வாங்கிடுறாங்க. ஓகே பிரதர், ஷேர் மார்க்கெட்டை பொறுத்து நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க? நான் கற்றுக்கிறதுலேருந்து ஒரு ஜஸ்ட் 5 minutes போதும். எப்படி காசு செல்லிங் பையிங் கற்றுக்கலாம். ஆனால் ப்ரெடிக்ட் பண்ணுறதா ஒரு டைம் எடுத்துக்கும். மோர் தென் மந்த்து கூட எடுத்துக்கும். நீ ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம். சில பேர் ஒரு நாளில் வந்து 1 day ஸ்ட்ராட்டஜி, 1 week, 1 month, சில பேர் 3 months வரைக்கும் ஹோல்டிங் பண்ணி காசு வச்சுருக்கு. 6 மாதம் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு நீங்களே ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். அதுதான் சில பேர் வந்து எனக்கு இது ஷேர் வந்துட்டு இப்போ ஒரு ஷேர் ரேட் வந்துட்டு 100 rupees இருக்குதுன்னா மார்னிங் வந்துட்டு ஒரு 9:15க்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஈவினிங் ஒரு 3:30 க்ளோஸ் ஆகும். மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும். இப்போது நம்ம ஒரு ஷேர் 100 rupees போடுறோம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். லைக் மார்க்கெட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ 100லேருந்து 101, 102 அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒருவேளை அது ட்ராப் ஆகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், அந்த கர்வ்லேயே தெரிஞ்சிடும். ட்ராப் ஆகுதுன்னா நம்ம சரி நீ விற்கணும்னு நினைக்கிறேன்னா உடனே வித்துட்டேன்னா உனக்கு ப்ராஃபிட் ஒரு 4 rupees. அது மாதிரி இது மாதிரி லைக் டெய்லி பண்ணணும்னு கூட இல்லை, லைக் ஒரு மந்த்துக்கு அப்புறம் கூட நம்ம பார்த்தா லைக் ப்ராஃபிட் இருக்கும். ₹1,00,000 போட்டால் பார்த்துங்க ₹1000 வரும். அது மாதிரி மேடம் சொன்னால் ₹100 போட்டால் ₹4. அது 1 லட்சம் 2 லட்சம் போட்டால் மார்க்கெட் உள்ளே போகும்போது நான் ₹5 லட்சம் உள்ளே போகிறேன் மினிமம். அதெல்லாம் தான் சொல்கிறேன். இன்டர்டேட்டில் வந்து ஒரு நாள் 10,000 சம்பாதிக்குது. ஆனால் வந்து சம்பாதிக்கிற மாதிரி தான் சொல்கிறான். ஆனால் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு போகும்போது ஒரு 10 லட்சம் 15 லட்சம் கொண்டு போகும். அது யாரும் சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி அவங்களுக்கு தேவ் த ஓன் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நான் என் ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொன்னேன்னா நீங்கள் எனக்கு பே பண்ணணும். ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி நான் கற்றுக்கிறது எனக்கு மோர் தென் 5 to 10 years எடுத்துக்கும். அது மாதிரி சொல்கிறேன். அதனால தான் சம் பீப்புள் ஆர் ஆஸ்கிங் மோர் மணி. இப்போ ஒரு மாதம் கோர்ஸ் 30,000ன்றாங்கல்ல, அதனால தான் சொல்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க, இதில் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் போட்டோனாலே அது நம்மளுக்கு வேஸ்ட்டு தான், நம்மளுக்கு திருப்பி காசு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறோம். ஆப்வியஸ் அப்படி கிடையாது. ஆக்சுவலாக நம்ம போடுற அமௌண்ட்டு
வெயிட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு டவுன் ஆயிடுச்சு, நம்ம போட்ட காசு நம்மளுக்கு வரல அப்படின்னாலும் நம்ம எடுக்காமல் வெயிட் பண்ணி எடுத்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு 10%ஆவது நம்ம ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். எதுவுமே இல்லாமல் போகிறதுக்கு 10%ஆவது காட்டலாம். பட் லாங் டேர்மாக போகணும், அப்படி இருந்தால் தான் கிடைக்கும். இப்போ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாலேஜ் நல்லா அதை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் ஈஸியாக இருக்குன்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு சீனியர்ஸ் ஒரு 4-5 பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சொல்லுவாங்க இது வந்து நல்லா கற்றுக்கிட்டு இது பண்ணாங்கன்னா ஸ்டார்டிங்லேயே போய் நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதிகமாக நம்ம அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணோம்னா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. நான் லாக்டவுன் டைமில் எங்கள் அப்பா ஆஃபீஸில் இது எல்லாமே ரெகுலராக இருக்கிறது. அவர் வந்துட்டு எனக்கு டீச் பண்ணதான் நான் கைட் ஜெரோடான்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்துட்டு நான் இது பண்ணேன், இனிஷியேட் பண்ணி கற்றுக்கிட்டேன். நான் பேசிக் அமௌண்ட் கொஞ்சமாக ஒரு 20,000 போட்டு நான் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஒரு ஸ்ப்ளிட் பண்ணி போட்டேன். ஒரே குவான்டிட்டியில் நான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணல. ஒரே ஷேரில் நம்பி நான் போடல. என்னோட மணியை வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 5K அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்ணி போட்டேன். ஸோ ப்ராஃபிட் ஒரு கம்பெனி லாஸ் ஆனால் கூட அடுத்த இதில் நம்ம அதை எடுத்துடலாம் கெயின் அந்த மாதிரி. இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டு எத்தனை வருஷமா இதை நீங்க? நான் 2020 ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் 2-3 இயர்ஸ் இருக்கும். நீங்கள் எவ்வளோ இயர்ஸ் அதை பண்ணிட்டு? நான் 1.5 வாரமாக தான் பண்ணுறேன். 1.5 வாரமாக. இப்போ நீங்கள் புதுசாக யாராவது வரணும்னா அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் மட்டும் ஜஸ்ட் ஒரு ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ணுறது ஸ்ப்ளிட் பண்ணி டெபாசிட் பண்ணணும். ஒரே இதில் வந்து போடக்கூடாது. இப்போ நான் ஒரு ஷேர் நான் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஐபிஓ அந்த மாதிரி எப்பப்போ என்னென்ன டைமில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். நம்ம ஒரு இதுக்கு ஏற்ற மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ரிலீஸ் பண்ணும்போது பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வெயிட் பண்ணி நம்ம வாங்கணும் ஷேரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா லக்கு ரொம்ப முக்கியம். லக் வந்து இருந்தால் மட்டும்தான் ஹையர் ஆகுதோ லோவர் ஆகுதோ நம்மளுக்கு அந்த மாதிரி பெஸ்ட் கிடைக்கும். முக்கால்வாசி கோல்டு காயின்ஸ் வாங்குறது அண்ட் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லது. கஸ்டமர்ஸ்க்கு வந்து எப்போவுமே இந்த கோல்டு இதெல்லாம் வந்து எப்போவுமே டவுன் ஆகவே ஆகாது. இப்போது நம்ம கரண்ட் சுச்சுவேஷன் எல்லாமே ஹையர் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணால் கஸ்டமருக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலாம்னா, இப்போது நம்ம வந்து கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்னா என்னன்றது தெரியணும். அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் அதில் நம்ம ப்ராஃபிட்டோ லாஸோ அதெல்லாம் எடுக்க முடியும். நம்ம ப்ராஃபிட் பண்ணால் ஃபஸ்ட்டு அதை பற்றி ஷேர் மார்க்கெட்னா என்னென்னு தெரியணும். அது தெரிஞ்சால் தான் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணவே முடியும். ஸோ அதான் ப்ரோ என்னோட கருத்து. டெய்லி அந்த ஸ்டாக் நியூஸஸ், இந்த எக்கனாமிக் டைம்ஸ் நியூஸ்லலாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுறது, என்னென்ன மார்க்கெட்லாம் இருக்குது, என்னென்ன மார்க்கெட் என்னென்ன ரேட்டிங்கில் போயிட்டு இருக்குது, இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஹெட்லைன்ஸாகவே வரும். இந்த மாதிரி ஸ்டாக்ஸை ஃபஸ்ட்டு பாருங்கள். நிறைய ஸ்டாக் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்றதே வந்துட்டு நம்மளுக்கு வரும் ஹெட்லைன்ஸில். ஃபஸ்ட்டு ஸ்டாக் வரும், அதை பாருங்கள், அவ்வளோதான். ஹெட்லைன்ஸ் பாருங்கள், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் அப்படியே ஜஸ்ட் சொல்கிறீங்க. ஏன்னா 1 வீக்காக யூஸ் பண்ணுறீங்க. 1 வீக்காக ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கினா பிஎஸ்சி என்எஸ்சி. பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சினா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து மொத்தம் 30 தானே இருக்கும். ஆமாம், 30 கம்பெனிஸ் இருக்கும். பாம்பேல மொத்தம் 50 கம்பெனிஸ் இருக்கும். அப்போ டெய்லி மார்க்கெட் எப்படி உள்ளே போனோம்னா கம்பெனிஸ் பார்க்க மாட்டோம். ஃபஸ்ட்டு சென்செக்ஸ் தான் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு சென்செக்ஸ், அப்போ நிஃப்டி. சென்செக்ஸ்னா ஆல் ஓவர் வேர்ல்டோட ஸ்டாக் மார்க்கெட் அப் அண்ட் டவுன். நிஃப்டினா ஒன்லி ஃபார் இந்தியா. இந்தியாவோட இன்னைக்கு மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ வி கேன் ப்ரெடிக்ட். நிஃப்டியில் வந்து 0.5 அதிகமாக இருக்குன்னா ஓகே, ஆவரேஜான ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி 50 கம்பெனி சொன்னேன். டாப் 50 கம்பெனி 50 கம்பெனி இன்க்ரீஸ் தான் ஆகுது. வி கேன் ப்ரெடிக்ட். அப்போ வந்து போகலாம். இன்றைக்கி நிஃப்டி கம்மியாக இருக்குன்னா நம்ம உள்ளே போகக்கூடாது. ரெட்டில் இருக்குன்னா ஜஸ்ட் பைக்கில் தான் இருக்கணும், செல்லிங்கில் இருக்கவே கூடாது. இது கரெக்டு தானே? அது மாதிரி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு மணி கண்ட்ரோல் அது மாதிரி ஒரு ஆப்பில் இருக்குது. அது மாதிரி லாட் ஆஃப் நீங்கள் ஜஸ்ட் நிறைய உங்களுக்கு நீங்களே ஓன் ஸ்ட்ராட்டஜி வளர்க்கணும், அவ்வளோதான். கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கணும்னா moneycontrol.comனு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு இப்போ ஒரு கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் பிவிஆர்னு டைப் பண்ணால் நம்மளுக்கு அது பிஎஸ்சியா என்எஸ்சியான்னு காமிக்கும். பிஎஸ்சி ப்ரிஃபரபிள். பிஎஸ்சிக்கும் என்எஸ்சிக்கும் ₹1 ₹2 தான் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ பிஎஸ்சியில் போயிட்டு நம்ம அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஒரு கம்பெனியோட அனாலிசிஸு, பீப்புள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறது இருக்கும், அவங்களோட கமெண்ட்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு ரீட் பண்ண டே டு டே பேசிஸில் நம்மளுக்கு புரியும். எப்படி ஒரு ஸ்டாக்னா நம்ம எதை மாதிரி ஆஸ்பெக்டில் பார்த்து வாங்கணுன்றது அது மாதிரி தெரிஞ்சு பண்ணிக்கலாம், அவ்வளோதான்.